சாமும் சார்லியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷங்களாக ஒரே கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமும் சார்லியும் எப்போதும் சாயந்தரம் காரில் தான் வீட்டுக்கு போவாங்க. அது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட், வழக்கமான போகிற வழி அதுதான். சாம் எப்பொழுதுமே சார்லியை அவன் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு சாம் அவனோட வீட்டுக்கு போகிறது தான் வழக்கம். ஒரு நாள் ஆஃபீஸில் சாமுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஏன்னா சாமுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன் புதுசாக வந்த இன்னொரு பையனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் சாம் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்கான். ஆஃபீஸும் முடியுது. சாம் வண்டி எடுக்க போகிறான். ஆனால் சார்லி அவனை விடலை. ஏன்னா நீ டென்ஷனில் இருக்க, நீ ஏன்டா வண்டி எடுக்கிற, நான் ஓட்டுறேன் கூடுன்னு சொன்னாலும் சாம் கேட்கல. வண்டி எடுத்து ரோடை பார்க்காம கத்திக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். சார்லி எவனோ சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கல. அப்போது சாமோட ஒய்ஃப் சாமுக்கு கால் பண்ணுறாங்க. சாம் அந்த காலை பிக்கப் பண்ணவே இல்லை. அவங்க மெசேஜும் பண்ணுறாங்க, ரிப்ளையும் பண்ணலை. மழையும் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா சாம் யார் மேலேயோ காரை விட்டு ஏற்றிட்டான். திடீர்னு பயந்து சாம் இறங்கி பார்க்க போகான். ஆனால் சார்லி சாமை விட மாட்டான். ஏண்டா இருக்கிற பிரச்சனையில் இது வேறு பெரிய பிரச்சனையா? எப்படியும் நம்ம லைட்டாக தான் இடிச்சிருக்கோம், அவ்வளோ சத்தமாகவும் கேட்கல. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடுவோம். இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. போலீஸ் கேஸ்லாம் நம்ம என்னடா பண்ணுவோன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி சாமை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். சார்லி வழக்கமான இடமும் வந்துடும். சாம் சார்லியை இறக்கி விடும்போது சார்லி என்ன சொல்லுவான்னா, விடுறா, அது நடந்ததே மறந்துடு, எப்படி அவங்க பழச்சிருப்பாங்க, நீ உன் வேலையை போய் பாரு, நமக்கு எதுக்கு இந்த வேலையில்லான்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். சாமும் குழப்பத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சார்லி அவனோட வீட்டுக்கு போகிறான். கதவு திறந்துருக்கு. அவன் மனைவி எங்கன்னு தேடுறான். அவன் மனைவி கிச்சனில் இருக்கான். முகத்தில் அந்த படப்படப்பு இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காத மாதிரியே நடித்தான். ஆனால் அவனோட மனைவிக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு. சார்லியோட மனைவி அவனுக்கு தட்டில் சாப்பாடு போடுறா. சாப்பாடு போட்டுட்டு இவ்வளோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, ஏங்க முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்களா, இவ்வளோ பயத்தில் இருக்கீங்க, நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையேன்னு கேட்குறா. சார்லி எதுக்கு, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ரொம்ப வேர்க்குது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறான். ஆனாலும் அவளுக்கு ஏதோ தப்பாக படுது. அதே நேரத்தில் சாமும் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். கதவை தட்டி பார்க்குறான். கதவு திறந்து தான் இருக்குது. அவன் உள்ளே போகிறான். அவனோட மனைவி பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனால் மனைவி வரவே இல்லை. வீடு முழுக்க தேடுறான். அவன் எங்கேயுமே இல்லை. சரி கால் பண்ணி பார்ப்போம், எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பான்னு கால் பண்ணி பார்க்குறான். அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் வருது. அவள் கல்யாண நாள்லேருந்து இவங்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போனதில்லை. முக்கியமாக ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதே கிடையாது. இப்போ மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவள் பண்ண மெசேஜ் என்னன்னு செக் பண்ணுறான். அந்த மெசேஜ் லோட் ஆகிடுச்சு. நான் மார்க்கெட் தெருவில் இருக்கேன், நீங்கள் போகிற வழியில் என்னையும் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா, இதுதான் அந்த மெசேஜ். இதை கேட்டதும் சாம் அவனோட ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே டைனிங் டேபிளில் சரிஞ்சிருவான். ஏன்னா அவனோட மனைவி எங்கே தேடியும் கிடைக்கல, கிச்சன்லேயும் இல்லை. ஃபோனும் வித்தியாசமாக ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சாமுக்கு ஒரு நிமிஷம் கை கால்லாம் நடுங்கி முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவள் இப்படி மாயமாக போனதே கிடையாது, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்ததே கிடையாது. எல்லாமே ஒரு இடத்துல தான் கனெக்ட் ஆகுது. மார்க்கெட் தெருவில் அப்போ நான் ஏற்றுனது என் மனைவியே தான் அப்படின்னு சாம் யோசிக்கிறான். காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அந்த கதவை போய் திறக்கிறான். திறந்து பார்த்தா வெளியே போலீஸ் நிற்குது. ஆனால் போலீஸ் நின்னது சாமோட வீட்டில் இல்லை, சார்லியோட வீட்டில். சார்லி, சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். போலீஸ் இந்த ஃபோட்டோவை காட்டி இது உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்குறான். சார்லியும் ஆமாம் சார் என் மனைவி தான், ஏன் இந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்பான். அப்போ போலீஸ் என்ன சொல்லுவான்னா, சாரி சார், ½ அன் ஹவருக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவான். சார்லி சிரிக்கிறான். என்ன சார் வளர்றீங்க, என் மனைவி உள்ள சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கா, அவளை போய் செத்துட்டாங்கிறீங்க, இங்கே தானே சார் இருக்கான்னு சொல்லுவான். போலீஸ் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன செத்தவனை போய் இவன் இருக்கான்னு சொல்கிறான்ட்டு எங்கே உங்கள் மனைவியை கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். சார்லி திரும்புகிறான். அந்த வீட்டில் யாருமே இல்லை. டைனிங் டேபிள் கிட்ட போய் பார்க்குறான். இவங்க சாப்பிட்ட பிளேட்டோ டம்ளரோ சாப்பாடோ ஒன்றுமே இல்லை. அவன் எப்படி வந்தானோ, வந்தப்போ அந்த வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. அவன் மனைவி இல்லாத மாதிரியே அவனுக்கு தெரியலை. அப்போது அவன் வந்தப்போ இருந்தது யாரு? அதே நேரத்தில் சாமும் கதவை திறந்து பார்க்குறான். சாமோட மனைவி வீட்டுக்கு வெளியே நிற்கிறா. அவள் மார்க்கெட்லேருந்து வந்துட்டு இருந்ததாகவும் அவள் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஸ்விட்ச் ஆஃப் ஆனதாகவும் அவள் சொல்கிறா.
அப்போது சார்லியோட மனைவியை தான் சாம் காரை விட்டு ஏற்றிருக்கான். அது சார்லிக்கு அப்போ தான் புரியுது. ஆனால் சாமுக்கு இந்த உண்மை இன்னமும் தெரியலை.